ஹலோ எவ்ரிவான். வேலைக்கு போகக்கூடிய கணவன் தன்னோட மனைவி தனக்கு உண்மையா இருப்பா, வீட்டை பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக வாழ்றா, அவளை கஷ்டப்பட வைக்கக்கூடாது, நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சி தன்னோட சக்திக்கு மீறின உழைப்பை கொடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சு தன்னோட மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கவும் முயற்சி பண்ணுறாங்க. தன்னோட வீட்டுக்கு வரக்கூடிய சொந்தக்காரங்களை வேற ஆளாக பார்க்காம நமக்கு உறவு தான் முக்கியம், அவங்கள சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு கணவர் தன்னோட அக்கா பையனை வீட்டுக்குள்ளே விட்டதோட வினையா அந்த சின்ன பையன் 40 வயசு அத்தை கூட செய்யக்கூடாத விஷயத்தையெல்லாம் செஞ்சுருக்கான். கடைசியாக மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சதை கேட்டால் நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிருவீங்க. இப்படியெல்லாம் கூடவா நடக்கும்னு தோணும். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ராம்பூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் 50 வயசாகக்கூடிய நூர்பால். இவர் சரக்கு ஆட்டோ டிரைவராக வேலை பார்க்குறாரு. இவருக்கு 40 வயசில் ரஞ்சினிங்கிற மனைவியும் 2 குழந்தைங்களும் இருக்காங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த தம்பதிக்கு 3வது குழந்தையும் பிறந்திருக்கு. 3 பசங்க பிறந்ததுக்கு அப்புறமா நூர்பாலுக்கு குடும்ப சுவை அதிகமாகிருக்கு. அதனால இரவு பகல்னு பார்க்காம வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மனைவி பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு அடிக்கடி வேலை விஷயமா வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் நூர்பாலோட மருமகன் அவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கான். வீட்டில் இருக்க அத்தைக்கு உதவி செய்ய வந்த மருமகன் பிரம்மா ஸ்வரூப் அத்தை ரஞ்சனி கூட பேசி பழக ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பத்தில் பிரம்மா கூட மருமகன் அத்தை அப்படிங்கிற லிமிட்டில் தான் ரஞ்சனி பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தன்னோட கணவர் எப்போவுமே வேலையில் பிஸியாக இருக்காரு. தன்னோட ஆசைகளை அவர் கண்டுக்கிறதே இல்லை. எனக்குன்னு தேவைகள் இருக்குது, அதை பூர்த்தி பண்ணுறதில்ல. 3 குழந்தை பிறந்துருச்சுன்னா ஆசை இருக்காதா, தேவை இருக்காதா அப்படின்னு ரஞ்சனி ஏங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இந்த பிரம்மாவோட பழக்கம் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ரஞ்சனியை விட பிரம்மா 15 வயசு சின்ன பையன்னு சொல்லப்படுது. கல்யாணம் ஆகலை, பார்க்க இளமையாக ரொமான்டிக்காக இருந்திருக்கான். அவன் மேலே நாளாக இவங்களுக்கு ஆசை அதிகமாக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பிரம்மாவுக்கு மாமாவோட ஒய்ஃபு, அவங்க நமக்கு இன்னொரு அம்மா மாதிரி, தப்பாக அவங்கள நினைக்கக்கூடாது, மாமா நம்பி தான் நம்மளை வீட்டுக்குள்ளே விட்டுருக்காரு, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, இப்படி எதையுமே யோசிக்காம அத்தையை தன்னோட ஆசைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பத்தில் சும்மா வர்றது போகிறதுன்னு இருந்த பிரம்மா ரஞ்சினி கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கான். அவங்களும் அவனோட ஆசைக்கு ஓகே சொல்கிற மாதிரி சில விஷயங்களை செய்கிறாங்க. இதை பார்த்த பிரம்மா அத்தைக்கும் நம்ம மேலே ஆசை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைகளை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் தனிமையில் உறவு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ரஞ்சினிக்கு கணவர்கிட்ட கிடைக்காத சுகம் பிரம்மா கிட்ட கிடைக்குது. இதனால அவங்க ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பிரம்மா எப்பெல்லாம் தன்னோட மாமா வீட்டில் இல்லைன்னு நோட் பண்ணி பார்த்துட்டு அந்த நேரம் வீட்டுக்கு போய் ரஞ்சினி கூட உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். இவங்களோட இந்த தகாத உறவு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக போக ஆரம்பிக்குது. ரஞ்சினிக்கும் கணவர் கண்டுக்கலனா என்ன, அதுதான் நம்ம மருமகன் இருக்கானே, நமக்கு கவலையே இல்லைன்னு சொல்லி கணவரை வேலைக்கும் 2 பிள்ளைகளை ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு டெய்லியும் இந்த பிரம்மா கூட வீட்டில் ஜாலியாக இருந்திருக்காங்க. இவங்க ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் ரஞ்சினி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க இதை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாமா இல்லாத நேரத்தில் மட்டும் இந்த பையன் அடிக்கடி வர்றான். அவன் வந்ததும் ரஞ்சினி கதவை பூட்டிக்கிட்டு ரொம்ப நேரமாக 2 பேரும் உள்ளே என்ன பண்ணுறாங்க இப்படின்னு எல்லாரும் அரச புரசலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாளாக இது கிராமம் முழுக்க இந்த விஷயம் காட்டு தீயாக பரவ ஆரம்பிக்குது. அது வரைக்குமே நூர்பாலுக்கு இந்த விஷயம் பற்றி எதுவுமே தெரியல. தன்னோட அக்கா பையன் தானே வீட்டுக்கு வந்துட்டு போகிறான்னு அவர் பிரம்மா வீட்டுக்கு வர்றதை நார்மலாக எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்கிற மாதிரி தான் கிராம மக்கள் இதை பற்றி நூர்பால் கிட்ட சொல்கிறாங்க. தம்பி, அடிக்கடி உன்னோட வீட்டுக்கு மருமகன் நீ இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்கு வர்றான். ரொம்ப நேரமாக உன்னோட பொண்டாட்டியும் அவனும் கதவை பூட்டிக்கிட்டு ரூம்குள்ளே இருக்காங்க. அந்த பையனை பார்த்தா சாதாரணமாக வந்து போகிற மாதிரி எங்களுக்கு தெரியல.
2 பேரும் உனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க. அது என்னன்னு உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே நூர்பால் பயங்கரமாக கோவப்படுறாரு. நம்பி வீட்டுக்குள்ளே விட்டா எனக்கே துரோகம் பண்ணுறாங்களான்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்ததும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஊரில் உள்ளவங்க சொல்கிறது உண்மையான்னு கேட்குறாரு. ரஞ்சினி அந்த நேரத்தில் தன்னோட கணவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, ஐயோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பயப்படாமல், ஆமாம் நான் பிரம்மா கூட திருமணத்தை தாண்டின உறவுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது கூடவே அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் நூர்பாலுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்திருக்கு. அது என்னன்னா, இந்த ரஞ்சினி பிரம்மா கூட கடந்த 3 வருஷமாக தகாத உறவில் இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு 3வது குழந்தையும் பிறக்குது. இதை கேட்ட நூர்பால் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. மனைவி செஞ்ச துரோகத்தை தாங்கிக்க முடியலனாலும் 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும், குடும்பத்தை பற்றி யோசிக்கணும்னு நினச்சி நடந்தது நடந்துருச்சு, இனிமே நீ ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி தன்னோட மனைவியை கண்டிக்கிறாரு. ஆனால் இவ்வளோ செஞ்ச அவங்க சரி கணவர் மன்னிச்சிட்டாரு, நம்ம இனி தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்காம அவங்க செஞ்ச அடுத்த விஷயந்தான் அதுக்கு பெரிய ஷாக்காக இருந்திருக்கு. இந்த ரஞ்சினி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சொன்னதை கொஞ்சம் கூட அலட்டிக்காமல், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நான் பிரம்மா கூட தான் இனிமேல் வாழ போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட நூர்பால் கூடவே அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் என்னாகுதுன்னா, இந்த விஷயம் 2 குடும்பத்துக்கு இடையில் ஒரு பூதாகரமாக வெடிக்கவும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 குடும்பமும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி அவங்க 2 ஃபேமிலிக்குள்ளேயே இதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ரஞ்சினி ஒரு வேலையை பார்த்து வைக்கிறாங்க. அது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. அதாவது என்னென்னா, தன்னோட மருமகனான இந்த பிரம்மா தன்னை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு இருந்ததாகவும், கடந்த 3 வருஷமாகவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னை துன்புறுத்திட்டு வந்ததாகவும் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. ரஞ்சினி கொடுத்த புகாரோட அடிப்படையில் ஷஹாபாத் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சினி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் என்னோட மருமகனான பிரம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட வாழ்கிறதுக்கு விருப்பப்படுறேன், அதனால நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே 2 பேரும் மாலையை மாற்றி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. பிரம்மா தன்னோட அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த கல்யாணத்துக்கு அந்த 2 வீட்டு சைட்லேயும் ஒத்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பாக கூடுதல் விசாரணை நடக்கும்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த கல்யாணம் தொடர்பாக வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்திருக்கு. இதை பார்த்த நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவோர்ஸ் வாங்காமல் இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. தன்னோட மனைவி இப்படி தனக்கு துரோகம் பண்ணிட்டா, அதுவும் இல்லாமல் தான் பண்ணது தப்புன்னே உணராமல் அவனோட தான் வாழுவேன்னு சொல்லியிருந்தா ஒரு கணவரால் அதை எப்படி தாங்கிக்க முடியும்? இதை பற்றி இந்த ரஞ்சினியோட கணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தொடர்பாக ரஞ்சினியோட கணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வெளியில் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா பிரம்மா காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து வீட்டுக்கு வந்துட்டு என்னோட ஒய்ஃப் கூட இந்த மாதிரி தவறான உறவில் இருந்திருக்கான். பல தடவை நான் எச்சரிச்சிருக்கேன், அவங்க தகாத உறவை கைவிடவே இல்லை. ஆரம்பத்தில் இந்த விஷயம் பற்றி எனக்கு தெரியவே இல்லை. என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கிராம மக்கள் சொல்லி தான் என்னோட ஒய்ஃப்க்கும் என்னோட மருமகனுக்கும் இப்படி ஒரு தவறான உறவு இருக்க விஷயமே எனக்கு தெரிய வந்தது. இப்போ அந்த பையனை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட போயிட்டா அப்படின்னு ரொம்பவே கவலையாக சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தில் நூர்பாலோட மனைவியோட உண்மையான பெயர் எந்த செய்தியிலையுமே வரல. ரஞ்சினிங்கிற பெயர் நான் இந்த கேஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். திருமணத்தை தாண்டின உறவுகள் எல்லாமே சந்தோஷமாக வாழக்கூடிய குடும்பங்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கும்னு சொல்லி நம்ம நிறைய இது போன்ற சம்பவங்கள் மூலமாக உணரக்கூடியதாக இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரஞ்சினி கள்ளக்காதலன் தான் வேணும்னு சொல்லி போயிட்டாங்க. இதனால இன்றைக்கி அந்த 3 குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு அப்பான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அப்படி இல்லாமல் கணவர் இடைஞ்சலாக இருக்காரு, அவரோட கதையை முடிச்சு விட்டுட்டா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னு அவங்க நினச்சிருந்தா இன்றைக்கி அந்த 3 குழந்தைகளையும் அனாதையாக இருக்கும். கொலை பண்ண கேஸில் ரஞ்சினி உள்ளே போயிருப்பாங்க, நூர்பால் இறந்து போயிருப்பார், 3 குழந்தைங்களும் அனாதையாக இருக்கும். இதுக்காக இந்த ரஞ்சினி செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. அவங்க செஞ்சது தப்பு தான். அவங்க கணவருக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகம்தான். காமங்கிற சாக்கடை எப்போவுமே நம்மளை ஒரு பாதாள குழியில் தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸும் ஒரு சாட்சியாக இருக்குது. இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வைரலான வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இது போன்ற க்ரைம் சம்பவங்களை விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு க்ரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.